இன்றைக்கான வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பிஸ்னஸ்லாம் பிடிக்கக்காண்டி ஒரு வலை தான் மேக் பண்ண போகிறோம். நம்மகிட்ட இருக்க வலை பார்த்தீங்கன்னா சின்ன வலையாக தான் இருக்குது. அது உங்களுக்கு காமிக்க பாருங்கள். இந்த பாருங்கள், நம்ம இது பார்த்தீங்கன்னா சின்ன வலையாக தான், ஒரு 6 இன்ச்சு தான் இருக்கும். நம்மகிட்ட இருக்க மீன் எல்லாமே பெரிய மீன் ஆயிடுச்சு. இந்த வலையை யூஸ் பண்ணி எல்லா மீனையும் வந்து பிடிக்க முடியாது. அதனால தான் புதுசாக வந்து வலை வந்து செய்ய போகிறோம். கொஞ்சம் நல்லா பெரிய வலையாகவே செய்ய போகிறோம். இதில் இருக்க எல்லா மீனையும் பிடிக்கிற மணிக்கு வாங்க அந்த வலையை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளை யூஸ் பண்ணி தான் வலை வந்து செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மரத்தாள் தான். இந்த மரத்தாளை வச்சு வலை செஞ்சால் ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு நினைக்காதீங்க. இது வந்து ஜிப்லாக் தாள். இந்த தாளை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதனால இந்த தாளை வந்து எடுத்திருக்கேன். இந்த தாளை யூஸ் பண்ணால் நம்ம இன்றைக்கி வந்து வலை வந்து மேக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பு பையில் பார்த்தீங்கன்னா கட்டப்பை இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க கம்பை தான் நம்ம வந்து எடுத்து இந்த மாதிரி பிரேம் பண்ணி செஞ்சு வச்சுருக்கோம். அதாவது நெருப்பில் வாட்டி இந்த மாதிரி வளைச்சி வந்து வச்சுருக்கேன். எனக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி. இந்த தாளையும் இந்த பிரேமையும் கனெக்ட் பண்ணாங்க. இந்த கம்பியை வந்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த கம்பியை யூஸ் பண்ணி நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ரெண்டையும் அதாவது தைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த கவரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் எப்படி வைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வைக்க போகிறோம். இந்த பார்த்தீங்கன்னா இப்படி உள்ள ஓடி வந்து வச்சுக்கலாம். இப்படி தான் வைக்க போகிறோம். உங்களுக்கு வச்சுட்டு காமிக்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கவருக்கு தகுந்தாப்பில் தான் இந்த ஃப்ரேம் வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். சைஸ் வந்து நீங்களும் எந்த மணி கவர் அடிக்கணும் அந்த மணிக்கு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மணி தான் இப்படி வந்து செய்ய போகிறோம். இப்படி வச்சு இதில் வந்து சுற்றி வந்து தச்சிடலாம். தச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கவரில் வந்து ஓட்டை போட்டுக்கலாம். கவரில் ஓட்டை போட்டால் தண்ணி வந்து உள்ளே இருக்கும். தூக்கும் போது பார்த்தீங்கன்னா கவர் வந்து கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வெயிட் இருக்கனால. அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாம். அப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து வெளில போயிடும். நம்ம பிச்சை பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பிடிச்சிடலாம். இப்போ அந்த கவரை உங்களுக்கு வந்து நல்லா கரெக்டாக வச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் வந்து கவரை வந்து செட் பண்ணியாச்சு. இந்த கவரை எப்படி செட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமுக்கு உள்ளே ஓடி விட்டு வெளில ஓடி மடிச்சு விட்ருக்கோம். அந்த மணிக்கு மடிச்சு விட்டுட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பியை யூஸ் பண்ணி இந்த ஓரத்துலேயே தச்சிடலாம். இப்போ வந்து எப்படி தைக்கணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கம்பியை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அந்த கம்பியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எடுத்து விட்டுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. இந்த கம்பியை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே ஒத்தையை தான் வச்சே தைக்க போகிறோம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இந்த கம்பியை வந்து. அதனால் அப்படியே தைச்சிக்கலாம். ரெட்டையாக கூட வச்சு தைச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ண தோணுதோ அப்படி வந்து தைச்சிக்கோங்க. நான் வந்து ஒத்தையாக வச்சே தைச்சிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை குத்தி இதில் பார்த்தீங்கன்னா முடிச்சு மணி போட்டுக்கோங்க. அப்படியே இப்படி சுற்றி விட்டாலே போதும். இப்படி நல்லா முறுக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம அப்படியே தச்சுக்கிட்டே போயிடலாம். இப்படி நம்ம முறுக்கி விட்ருக்க கம்பி பார்த்திங்கன்னா வெளில வந்து நீட்டாக மணி பார்த்துக்கோங்க. அப்படி நீட்டி இடிச்சுன்னா உங்கள் ஃபிஷ்ஷில் பார்த்திங்கன்னா குத்தி காயப்படுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ நல்லா ஒட்டாக வந்து முறுக்கி விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா சுற்றி வந்து தச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தச்சு முடிச்சாச்சு. பாருங்கள் தச்சுட்டோம். கம்பி பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் தான் வந்துச்சு. அதனால் இதோட முடிச்சுக்கிட்டாச்சு. நீங்கள் கொஞ்சம் கம்பி வச்சு தைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்பி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபுல்லாக வந்து தைக்க முடியும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் தைக்க முடிஞ்சு, அதனால் தச்சு முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக பிடிச்சிக்கலாம். இந்த இப்படி வச்சு பிடிச்சிக்கலாம். இந்த இடத்துல நம்ம கைப்பிடி மணிக்கு இப்படியே கைட்டியே பிடிச்சிக்கலாம். கைப்பிடி எதுவும் வைக்கல, அதனால் இப்படியே வந்து பிடிச்சிக்கலாம். இப்படி ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா உள்ளே போக வச்சுட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ அப்படியே வந்து தூக்க முடியாது. அதனால் ஓட்டை வந்து போடணும். அப்போ தான் தண்ணி பார்த்தீங்கன்னா வெளில போகும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 இன்ச்சு விட்டுட்டு இதெல்லாம் வந்து ஓட்டை போட்டுக்கலாம். ஓட்டை போட்டுட்டு நான் வந்து காமிக்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை வந்து போட்டு வந்தாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வந்து ஓட்டை போட்டிருக்கோம். கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம். பாருங்க 2 சைடுமே வந்து ஓட்டை வந்து போட்டாச்சு. கொஞ்சம் 2 இன்ச்சு கேப் விட்டு தான் போட்டிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் வந்து தண்ணி இருந்தால் ஃபிஷ் வந்து பிடிக்க ஈஸியாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் பயப்படாமல் துள்ளாமல் இருக்கும். அப்போ தான் கவர் வந்து கிளியாமல் இருக்கும். அப்படி ஃபிஷ் வந்து ரொம்ப நேரம் துள்ளிக்கிட்டே இருந்துச்சுன்னா கவர் வந்து கிழிஞ்சிரும். இப்போ இந்த வலையில் பார்த்தீங்கன்னா மீன் வந்து பிடிச்சி காமிக்க முடியாது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் வந்து க்ளீன் பண்ணுவோம். அப்போது பார்த்தீங்கன்னா இந்த வலையை யூஸ் பண்ணி தான் ஃபிஷ் வந்து பிடிப்போம். அப்போ வந்து அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட்ட மறுநாளே வந்துடும். இல்லாட்டா 2-3 நாளில் வந்து அந்த வீடியோ வந்துடும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ செஞ்சுக்கலாம். தேங்க்யூ.